வணக்கம் நண்பர்களே. தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாளில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த அயலான் திரைப்படம் வெளியாக உள்ளது. அந்த பட ட்ரெய்லரில் எப்பவும் அமெரிக்காவை அழிக்கத்தானே வருவீங்க, இப்ப என்ன எங்க ஊரை அழிக்க வந்திருக்கீங்க என ஏலியானை பார்த்து சிவகார்த்திகேயன் கேட்கும் வசனம் வருகிறது. அது உண்மைதான் என நிரூபிக்கும் வகையில் புத்தாண்டு அன்று அமெரிக்காவில் உள்ள மால் ஒன்றில் ஏலியான்கள் வானத்திலிருந்து இறங்கியதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேற்றுகிரகவாசிகள் எனப்படும் ஏலியான்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது விஞ்ஞான உலகில் நீண்ட காலமாகவே நீடித்து வரும் மர்மமாக உள்ளது. சூரிய மண்டலத்திற்கு அப்பால் ஏதேனும் ஒரு கோளில் ஏலியான்கள் இருப்பதாக ஒரு தரப்பினரும் அதற்கு வாய்ப்பே இல்லை, ஏலியான் என்பது எல்லாம் வெறும் கட்டுக்கதை என்றும் மற்றொரு தரப்பினரும் கூறி வருகிறார்கள். எப்போது வருகிறார்கள், ஏன் வருகிறார்கள், எங்கே இருந்து வருகிறார்கள், எங்கே மாயமாய் மறைந்தார்கள் என எப்போதும் ஏலியான்களுடைய வருகை மர்மமாகவே உள்ளது. ஏலியான்கள் பறக்கும் தட்டுகளில் வந்ததாகவும் அதனை பார்த்ததாகவும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் சிலர் கூறியதாக செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட சென்னையில் ஏலியான்கள் என பரபரப்பு கிளம்பியது. அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் கூட ஏலியான்கள் குறித்து ஆய்வை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இம்முறை அமெரிக்காவில் உள்ள மால் ஒன்றில் ஏலியான்கள் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்துள்ளதாக வெளியான தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அமெரிக்க நாட்டில் உள்ள புளோரிடா மாகாணம் மியாமி பகுதியில் மால் ஒன்று அமைந்துள்ளது. இந்த மாலில் 10 அடி உயரம் கொண்ட ஏலியான் ஒன்று சுற்றித் திரிவதாக திடீரென புகார் எழுந்த நிலையில் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அதேபோல மியாமி மாலுக்கு மேலே ஏலியான்களின் வாகனங்கள் என கூறப்படும் பறக்கும் தட்டுகளின் வெளிச்சம் தென்பட்டது. இது தொடர்பாக வெளியாகிருக்கும் வீடியோவில் ஏலியான்கள் நடப்பது பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் கடைசியில் இந்த வீடியோ மற்றும் ஏலியான்கள் வருகை எல்லாமே சில திசைவிகள் கிளப்பிவிட்ட வதந்தி என தகவல் வெளியாகி உள்ளது. சுமார் 50 இளைஞர்கள் கொண்ட குழுவிற்கு இடையே ஏற்பட்ட பெரிய சண்டையை கலைக்க வந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். ஆனால் போலீசாரின் இந்த அறிக்கையை நம்ப யாரும் தயாராக இல்லை. ஏன் தெரியுமா, சண்டையை கலைக்க இவ்வளவு போலீஸா என்ற கேள்வியும் வருகிறது. உண்மைதான் என்ன, ஏலியான்கள் வருகையை அமெரிக்கா மறைக்கிறதா? உண்மை எப்படியும் வெளிவரும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.